வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், வெயிட் கெயின். என்னடா ரெண்டுக்கும் ஒரே ஃபுட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃபுட்டே சேஞ்ச் ஆக மாட்டேன்னு பார்க்குறீங்களா? ஃபுட்டு சேஞ்ச் ஆகாதுங்க. வெயிட் லாஸ், வெயிட் கெயினுக்கு அப்படின்னு செப்பரேட்டாக எந்த ஃபுட்டுமே கிடையாது. எந்த ஃபுட்டை வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ, அது எது கூட கம்பைன் பண்ணி சாப்பிட்றோமோ, அதை பொறுத்து தான் நம்மளோட வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வேணும். எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாம் மினரல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மீல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபைபர் கம்மியாக இருக்குது, ஒன்லி கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாரி ஃபுட்டு சாப்பிட்டா மேபி நீங்கள் வெயிட் கெயின் ஆகலாம். எல்லாருக்கும் வெயிட் கெயின் ஆகுமா? எல்லாருக்கும் வெயிட் லாஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாதுங்க. சில பேர் 10 இட்லி 15 இட்லி சாப்பிடுவாங்க, அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. சில பேர் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, வெயிட் கெயின் ஆடுவாங்க. அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்க, எந்த மாரி ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ஆகுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ ஆகாது. இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், வெயிட் கெயின். இது வந்து இந்த ரீல்ஸு ட்ரெண்டிங்காக ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களே தவிர இதில் பாதி பேர் இல்லை, ஒரு 70 to 80% பேர் யாருமே டயட்டிஷியன் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு பைக் வாங்கினா கூட லோக்கல் மெக்கானிக்கிட்ட போய் கொடுக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குங்க. அந்த மாரி இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொஃபஷனல் போய் பாருங்கள். ரோட் சைடில் இருக்கிற தற்காரி விற்கிறவங்க, இல்லை டைலரு, டிரைவரு, இவங்க எல்லாருமே டயட்டிஷியன் சொல்லிருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்து உங்கள் டைம் வந்து வீணடிக்காதீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான டயட்டிஷியனை பார்த்து அவங்ககிட்ட போய் டயட் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஜிம்மில் வந்து நிறைய சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நல்லா ட்ரைனிங் எடுத்து ஒரு டயட் கவுன்சில் எடுத்து அவங்ககிட்ட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சில பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட காசு பே பண்ணி நிறைய பேர் ஏமாந்து போகிறவங்க இருக்காங்க. இதில் முக்கால்வாசி பேர் டயட்டிஷியனே கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா ரீல்ஸ் ரீச் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு டயட் வந்து போட்டு ChatGPTயில் போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு பண்ணுறது தான் இந்த பிரபலமான வீடியோலாம். இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அஸ் எ டயட்டிஷியனா இது என்னோட சஜஷன்.